ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கலர் பேப்பரில் ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பார்க்கலாம். இந்த மாதிரி லைட் ப்ளூவில் வந்துட்டு நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த கலர் பேப்பரை ஈக்குவலாக 3 பார்ட்டாக நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஒரு பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பேப்பர் ஸ்டிக் பண்ண போகிறோம். மொத்தமாக ஒரு 6 ஸ்டிக் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் ஸ்டிக் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். இப்போது பேப்பர் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். 6 பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். சைஸ் வந்து எல்லா பக்கமுமே 7.5 சென்டிமீட்டர் இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு திரும்ப நான் ஜிக்ஸாக்காக மடிச்சுக்கிறேன். இப்போது இதை ஃபுல்லாக மடித்து முடிச்சுட்டு 2 கார்னரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை மடித்து நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டர் பார்ட்டில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக 3 பீஸ் ஒரு ஃப்ளவருக்கு ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ 3 பீஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, இதை ஃபுல்லாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாதிரி 3 ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லோ கலர்லேயே. நீங்கள் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கலர்லேயே ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். நம்ம கீழே அந்த பேப்பர் ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் பண்ணி பேப்பர் ஸ்டிக்கு மட்டும் பிளாக் கலர் அக்ரைலிக் பெயிண்ட் கொடுத்துட்டு மேலே ஃப்ளவர் ஒயிட்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். இதில் வந்துட்டு ஃபெவிகாலோட மூடி இருக்கும் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுத்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃப்ளவரோட மேலே அந்த சென்டர் பார்ட்டில் ஒட்ட போகிறோம். எல்லாத்துலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஃப்ளவர் எல்லோ கலரில் செஞ்சுருக்கிறதுனால சென்டர் பார்ட் எல்லோ கலர் பேப்பரில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வேறு கலரில் கூட ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். பேப்பரில் நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கோன் ஷேப்பில் நான் மடிச்சுட்டு இதை ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒரு 5-6 பீசஸ் எடுத்துக்கலாம். எல்லோ அண்டு ப்ளூ, இந்த லைட் ப்ளூவில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம உள்ளன் த்ரெட்டை கோத்துட்டு இதில் நம்ம பீட்ஸ் கோக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் ஹேங்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபெவிகால் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கோன் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லோ கலர்லேயும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி உள்ளே இழுத்துட்டு லைட்டாக மேலே க்ளூ அப்ளை பண்ணோன்னாக்கா அது ஒட்டிக்கும். ஏன்னா பேப்பர் தான் இல்லையா, அதனால் லைட்டாக அப்ளை பண்ணாவே போதும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உள்ளன் த்ரெட்டு உள்ளே கோத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே பீட்ஸ் வந்து கோத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி பீட்ஸ் கோத்துருக்கேன் இல்லையா, நான் வந்து எப்படி பீட்ஸ் கோத்துருக்கேனாக்கா அதிகமாக்கிட்டே போயிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டில் 2 பீட் கோத்துருப்பேன், அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அடுத்து 6, 7 அந்த மாதிரி கோத்துருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பேப்பர் ஸ்டிக்ஸை 2 முதல்ல ஒட்டிக்கலாம். 6 பேப்பர் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ 2 ஒட்டினோன்னா மொத்தம் 3 கிடைக்கும். 3த்தையும் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். இப்போ ஒட்டுறதுக்கு மட்டும் நான் க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வீடியோ பர்பஸ்க்காக. நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே பேப்பர்ஸ் தான், அதனால் நீங்கள் ஃபெவிகாலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான். இந்த ப்ளூ கலர் பேஸ்க்கு நீங்கள் மேலே பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக ஒட்டிடலாம். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ 4-5 ஃப்ளவர் கூட ஒட்டிக்கலாம். சின்ன சின்னதாக பண்ணோன்னா ஒரு 5 ஃப்ளவர் கிட்ட ஒட்டலாம். நான் ஒரு 3 ஃப்ளவர் மட்டும் ஒட்டிடுறேன் இதுக்கு. இப்போ ஃப்ளவர்ஸை ஒட்டிட்டு இதோட பேக் சைடில் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஹேங்கிங்கெல்லாம் ஒட்ட போகிறோம். நான் இப்போ ஒட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கம்மியான பீட்ஸ் கோத்ததுலேருந்து நிறையா கோத்துருக்க மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் ஒரு சொதப்பல் பண்ணிட்டேன். என்னென்னா நம்ம கலர் வந்து மாற்றி மாற்றி ப்ளூ அண்டு எல்லோ மாற்றி ஒட்டணும். நான் வந்து பக்கத்துலேயே எல்லோ வர்ற மாதிரியும் ஒட்டிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஒட்டியிருக்கேன் இல்லையா, திரும்ப நம்ம ஹேங்கிங் வந்துட்டு ப்ளூ ஒட்டணும், திரும்ப எல்லோ ஒட்டணும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு எல்லோ, திரும்பவும் எல்லோ,
திரும்ப ப்ளூ அப்புறம் எல்லோ ஒட்டியிருக்கேன். திரும்ப நான் ஃபுல்லாகவே எடுத்து பிரிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஒட்டியிருக்கேன். எல்லோ ப்ளூன்னு ஒட்டியிருக்கேன். அது இப்போ நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக ஒட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லோ கலரும் ப்ளூ கலரும் ஒட்டியிருக்கேன். இதில் நம்ம ஆணியில் மாட்டுறதுக்காக பின்னாடி எதுவும் தேவையில்லை. இந்த கார்னர்லேயே நம்ம ஆணியில் மாட்டிக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான வால் டெக்கர் பண்ணியிருக்கோம். இந்த வால் டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on next video. Bye.